வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கை ரெடியூஸ் பண்ணி மீண்டும் ரிசல்ட்டை சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி 3 பிடபிள்யூ கேட்டகரி 3க்கு குவாலிஃபைடு ஆகலைனாலும் சிலர் எல்லாமே முந்தைய காலங்களில் குவாலிஃபைடு ஆகாமல் இருந்தாங்க. அப்போ குவாலிஃபைடு அப்படின்ட்டு கேட்டகரி 3யை மாற்றி கொடுத்துருக்காங்க. மார்க் பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தாவே பாஸ் என்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஜிஓ எல்லாமே போனதுனால, ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் கோரிக்கை வச்சதுனால, ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே டெட்டில் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதனால் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு டெட்டில் அறிவிப்பு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரிவைஸ்டு இந்த டெட் பாஸோடைய செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை மேற்கோள் காட்டி நிறையா பேர் மற்ற மாநிலங்களை மேற்கோள் காட்டி மற்ற மாநிலங்களில் இருப்பது போல் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் என்றதை அறிவிங்க, உடனடியாக எங்களுக்கு இந்த அறிவிப்பை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வச்சிட்ருக்காங்க. ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான நல்ல செய்திகள் வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நியமன தேர்வை நடத்துவாங்களா, இல்லை நியமன தேர்வை தள்ளுபடி செய்வாங்களா, டெட் எடுத்துனாவே போதும், நியமன தேர்வு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் குறித்த முக்கியமான அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் நடத்திருக்காரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அமைச்சர் அந்த செய்திகளை ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. 149 ஜிஓவை ரத்து செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.